தலை சுத்தல எப்படிமா இருக்கு? உப்பு இங்க இருக்கீங்களா இல்ல உள்ள கொண்டு படுக்க வைக்கட்டுமாம்மா? இங்க இருந்துக்கிட்டதில ரொம்ப முடியலன்னா சொல்லுங்கம்மா, உள்ள கொண்டு படுக்க வைக்கவும் இருக்கேன்டா. கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்கம்மா. இல்லை இல்லை வசந்தி, ரொம்பலாம் ஒரு மாதிரி இல்லை, பரவாயில்லாமல் தான் இருக்குது. நான் இங்கே இருந்துக்கிட்டேன். படுத்து என்னமோ மாதிரி இருக்குமா, ஆஸ்பத்திரிலையும் படுத்தே கிடந்தேன் பார்த்தியா, என்னமோ மாதிரி அமுக்குற மாதிரி இருக்குது. வேண்டாம் வசந்தி, நான் கொஞ்ச நேரம் இருக்கேன். சரி சரிம்மா, எதையும் நினைக்காம நல்ல முறையாக சாப்பிட்டு எடுத்து இருக்கணும் என்னம்மா. இந்த ஆஸ்பத்திரிலேருந்து வர வழியில் பழம்லாம் வாங்கினோம்ல, அது இந்த பையில் இருக்குமா, நான் கொண்டு அடுப்பங்கரையில் வச்சுட்டு போகிறேன். அடிக்கடி எடுத்து சாப்பிடுங்க என்னம்மா. மாத்திரையெல்லாம் கரெக்டான நேரத்துக்கு போடுங்கம்மா. எதுக்கு வசந்தி உனக்கு இந்த சிரமம்லாம்? நீங்கள் எதுக்கு பழம்லாம் வாங்குனீங்கம்மா? வேண்டாம்மா, எதுக்கும்மா உங்களுக்கு இந்த செலவெல்லாம்? பிள்ளைகளுக்கு கொண்டு கொடுங்கம்மா, சாப்பிடட்டும். நான் இனிமேல் பழம்லாம் சாப்பிட்டு என்ன செய்ய போகிறேன்? யாரை பார்த்துக்கிட போகிறேன்? நீங்களாவது பிள்ளைகளுக்காவது கொண்டு கொடுங்கம்மா, ஆசையாக சாப்பிடும். எனக்கு எதுவும் வேண்டாம் வசந்தி. எதுக்கு முடியுமா இப்படி சொல்லுதியே? சங்கடப்படாமல் இருங்க. நாம தான் பார்த்துக்கணும். அவிய பார்க்கல இவிய பார்க்கல எல்லாம் நினச்சி வருத்தப்படாதியம்மா. நீங்கள் நல்ல முறையாக மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு எடுத்து இருங்கம்மா. உங்களுக்கு என்னன்னாலும் நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்துக்கிடையோம். மக்களே, வசந்தி என் பிள்ளையை பார்க்கணும் போல இருக்கு வசந்தி. என் மக என் கண்ணுக்குள்ளேயே நிற்கா. என் பாசத்தை புரிஞ்சுக்கிடாம இப்படியெல்லாம் பேசியாலே அந்த பிள்ளைய என் கண்ணுக்குள்ளேயே நிற்கா. மக்களை பார்க்கணுன்னு இருக்கு. ஏம்மா, நீங்க இன்னுமா புரிஞ்சுக்கிடல? என்னம்மா இப்படி இருக்கிய? உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன்ல சொன்னா அவ வீட்டுக்கு மறுபடியும் போறேன்னு நிக்கிறிய. இவ்வளோ ஆனதுக்கு அப்புறமா உங்க மக மேல இவ்வளோ பாசமா இருக்கிய. விட்டு தள்ளுங்கம்மா. உங்களை யார் பாசமா நினைக்காவளோ அவியரை மட்டும் நீங்க நினைங்க. தேவையில்லாம உங்க மகள் எல்லாம் பத்தி உங்க உடம்பு வீண் பண்ணாதீங்க. அவளை பத்தி யோசிக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. அதானே முடியுமம்மா. என்ன இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா அந்த பிள்ளைய போய் பார்க்கணும் வைக்கணும் யோசிச்சுட்டு இருக்கீ? அவ தான் உங்க மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லாம நடந்துக்கிறாள்ல. பிற வெண்ணத்துக்கு நீங்க அங்க போக போறிய? நீங்க எதுக்கு அங்க போறேன்னு நிக்கிறிய? நீங்க பாட்டுல மாத்திரை மருந்து சாப்பிட்டு எடுத்து இங்க இருங்கம்மா. நீங்க எதுக்கு அங்க போகணும்னு நிக்கிறிய? மறுபடியும் உங்களை அசிங்கப்படுத்தி பேசுறதுக்கோ நீங்க மறுபடியும் இந்த மாதிரி மயக்கம் விட்டு விழுறதுக்கு எப்படி செய்திய? அதான் சொல்லுவாங்களே, பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லுன்னு. நீங்க பித்தா அலைதியா அந்த பிள்ளை மேல பாசத்துல. அவ கல்லா நிக்கா. வீட்டு வாசலுக்கு போய் நிக்கிறவில கூட உள்ள வாங்கன்னு இருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்க. வாட்ச்மேனை கொண்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன்னு சொல்லுதா? அவளை போய் தேடி போறேங்கிறிய. என்னத்த சொல்லுறதுமா உங்களை? நான் நினைச்சேன் இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமாவது பிள்ளைய மறந்துட்டு இருப்பியன்னு. இப்பயும் நீங்க மகள்கிட்ட நிக்கிறிய. என்னத்த சொல்லணும் உங்களை? என்ன செய்யுது வசந்தி, இந்த பிள்ளைன்னே வாழ்ந்துட்டேன்னா திடீர்னு இப்படி கேட்கும்போது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குமா. என்ன செய்யுது ஏன் செய்யுதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்கி. ஏம்மா, அப்படிதாம்மா இருக்கும். என்னத்த செய்ய? கொஞ்ச நாளைக்கு வெறுத்து இருங்கம்மா. வேற என்ன செய்யம்மா? இனி அவளா தேடி வந்தாதான் உண்டு. நீங்க தான் போனாதான் உங்களை விரட்டி அடிக்காலே. நீ என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அவ யார் சொல்லுறதும் கேட்காத மாதிரி கிடையாதுமா. உங்க மருமையிட்ட சொல்லலாம். இருந்தாலும் பிள்ளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துட்டு என்ன செய்ய? அவ வேணா அப்படியே யோசிச்சுட்டு போட்டுமா. நம்ம நல்லா தானே யோசிக்க முடியும். நீங்க பாட்டுக்கு அங்க போறதாவே மாமியாலும் அவ வீட்டுக்காரோ பார்த்து அவள்கிட்ட கேட்டு சண்டை எதுவும் வந்துட்டுன்னா என்னமா செய்யாது? நம்ம நல்லதையும் யோசிக்கணும்லம்மா. இம்மா, நீங்க எதையும் நினைக்காம இருங்கம்மா. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வரேன். போன பக்கத்துலயே வச்சுக்கிடுங்க. என்ன தலை எதுவும் சுத்துற மாதிரி இருந்தாலும் எதுனாலும் எனக்கு கூப்பிடுங்கம்மா. நீங்க சோறுங்கறியில எதுவும் பொங்கட்டா, நான் பொங்கி எடுத்துட்டு வந்து தாரேன்னம்மா. நீங்க சாப்பிட்டு எடுத்து பத்திரமா இருந்தா மட்டும் போது. என்னனாலும் எனக்கு போன்படுங்க. 2 நாளா வீட்டுக்கு பக்கமே போகலையா? எங்கள் வீட்டு அரவில் என்ன செய்தாவனே தெரியல. போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வாரேன்னம்மா. சோறு பொங்கி உங்களுக்கு எடுத்துட்டு வாரேன். நீங்கள் இங்கே இருங்க என்னம்மா. ஆமாம் முடியுமாம்மா. ஒத்தையில் இருப்பீங்களா? இல்லைன்னா நான் வேணா கொஞ்ச நேரம் வசந்தியக்கா வார வரைக்கும் இருக்கட்டுமா? இல்லை வசந்தி உமா, மக்களே நீங்கள் போங்கம்மா. நீங்கள் போய் உங்கள் வீட்டு வேலையில் பாருங்கள். எனக்கு இவ்வளோ தூரம் செஞ்சதே ரொம்ப சந்தோஷமாக. உங்களை நான் வாழ்நாள் முக்கம் மறக்கவே மாட்டேன். போங்கம்மா, நீங்கள் கஷ்டப்படாதீங்க, உங்கள் வேலையை பாருங்கம்மா. முனியம்மா, அப்படிலாம் சொல்லாதே. இதில் என்ன கஷ்டம் இருக்குது? உங்களை நாங்கள் பார்க்காம யாருமே பார்க்காது. நீங்கள் அப்படிலாம் எதுவும் நினச்சி சங்கடப்படாதீங்க. நான் போய் சாப்பாடு பொங்கி எடுத்துகிட்டு வரேம்மா. நீங்கள் அது வரைக்கும் பத்திரமா இருங்க. இம்மா, இந்த பழத்தெல்லாம் கொண்டு அடுப்புங்கரையில் வச்சிருட்டுமா? இம்மா வேண்டாம் மக்களே, பிள்ளைகளை கொண்டு கொடுங்க மக்களே. இம்மா, சொல்லுததை கேளுங்கம்மா. நான் கொண்டு வச்சுட்டு வரேன். உம்மா, அவைய சொல்லுததை கேட்க மாட்டாவும்மா. நீ கொண்டு அடுப்பங்கரையில் வச்சுட்டு வா. ஏட்டி, போகிற வழியில் நம்ம ராணியக்கா வீட்டுக்கு ஒரு வாட்டி போயிட்டு போக மாட்டி? போய் என்னையாவது நவில்கிட்ட சொல்லுவோம். அவைய என்ன சொல்லுதாவன்னு பார்ப்போம்மா. இதில் எப்படி ஒத்தையில விடுறது எனக்கு ஏதோ நல்லதாக படலட்டி. வயசாயிட்டு பற்றி உடம்பு வேற சரியில்லை, மயக்கம் மட்டும் விழுதாவ. சுகர் வேற ஏற்கனவே இருக்கு. இவளுக்கு வேற அப்புறம் நம்ம ஒன்றும் செய்யாமல் இப்படி தனியாக ஒத்தையில விட்டுட்டு போகிறது எனக்கு என்னமோ மாதிரி இருக்குட்டி. ராணியை கட்ட போய் ஒரு எட்டு சொல்லி பார்ப்போம். என்ன சொல்லுதாவன்னு பார்ப்போம் டி. சரிக்கா, சொல்லுவோங்க்கா. ஆமாம் உமா, நான் சொன்னால் நம்ப மாட்டாவ. நான் போய் சொல்லுதேன் கோழி சொல்லுதேன்னு நினைப்பாவ. நீ சொன்னாதான் நம்புவா உமா. ஒரு எட்டு போயிட்டு போவேன்னு. சரிக்கா.
அப்ப சீக்கிரம் கொண்டு வச்சுட்டு வாப்போ. முனியம்மா உடம்ப பார்த்துக்கிட என்ன, சும்மா மகளையே நினைச்சு அழுதுட்டு இருக்க கூடாது. சரி மக்களே, நான் எதையும் நினைக்கல. எக்கா வாங்கக்கா போவோம். வாவுமா. சரி முனியம்மா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரி மக்களே. உமா அங்க பாரு, ராணியக்கா தூத்துப்பட்டு நிக்காவ. கூப்பிடு உமா, நீ கூப்பிட்டா வருவாவ. இருங்கக்கா. ராணியக்கா, எக்கா ராணியக்கா. உமா சொல்லு உமா. எக்கா உங்களை பார்க்கதாங்க வந்தோம், நேரம் இல்லையோ, வேலையா இருக்கீங்களாக்கா? இல்ல இல்ல இப்ப வாரேன் உமா, ஒரு நிமிஷம் நில்லு வாரேன். சரிக்கா. ஏட்டி வந்தோடனே எல்லாம் சொல்லுன்னு, அவிய எப்படி முடியாம கிடக்காவ எல்லாம் சொல்லிட்டி, நடந்தது எல்லாத்தையும் சொல்லு. நான் சொன்னா நம்ப மாட்டாவ, அதான் உன்னையும் கூட கூட்டு வந்தேன். சரிக்கா நான் சொல்லுதேன். ராணியக்கா. உமா சொல்லுமா உமா, எப்போ வர மாட்டேன், இன்னைக்கு என்னம்மா தேடி வந்திருக்கேன். அக்கா எப்படிக்கா இருக்கியே ராணியக்கா? பிள்ளைலாம் எங்க பள்ளியோடம் போயிட்டாக்கா? நல்லா இருக்கேன் உமா. பிள்ளைகள் பள்ளியோடம் போயிட்டு அவிய ஏதோ வேலை கிளம்பிட்டு இருந்தாவளா, அதான் சோறு அடுப்புல போட்டு முத்தத்தை தூத்துருவோன்னு அதை தூத்து அள்ளிட்டு கிடந்தேம்மா. சரி சரிக்கா. இப்போ தோட்டத்துக்கு எதுவும் வேலைக்கு போறது இல்லையோ? போயிட்டு தான் உமா இருக்கேன். ஒரு 10-11 மணிக்கு மேலே தான் போகிறது. வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு தான் உமா போகிறது. அவியலும் லேட்டாக தான் வருவாங்களா, நம்ம லட்சுமி அக்காவும் சின்ன பொண்ணு லேட்டாக தான் வருவாவ. அதனால் மெதுவாக போனால் போதுன்னு கிளம்பிட்டு இருக்கேம்மா. எக்கா உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்க்கா, அதனால தான் வந்தோம். அப்படியே உமா சொல்லுமா, எது முக்கியமான விஷயமா உமா சொல்லுமா. அக்கா உங்கள் மாமியாரியை பற்றி தாங்க்கா சொல்லலாம்னு வந்தோம். சொல்லுமா, என்னாச்சுமா? ஏக்கா அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியலக்கா, ஒத்தையில வேற இருக்காவ. நேற்று ரோட்டில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாவக்கா. நானும் வசந்தி அக்காவும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவியில நேற்று ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் தாங்க வச்சுருந்தாவ. அவளுக்கு ரொம்ப முடியாமல் ஒத்தையில இருக்காவக்கா. என்னாச்சும்மா? அவிய மக அவிய கூட தானே இருந்தா, எங்கே போனாவ? ஏக்கா அதை ஏங்கா பெரிய கூத்துக்கு அவிய யார்ட்டையும் சொல்ல முடியாமல் மெல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளே வச்சு தவிக்கிறாவ. அவகிட்ட இருந்த பணம் காசு எல்லாத்தையும் வாங்கிட்டு அவிய மக அது பாட்டு சொல்லாம கொள்ளாம வீட்டை பார்த்து போயிட்டாக்கா. இவிய போன் போட்டு எடுக்கல போல, அதனால மகளை நேர்லயே பார்க்கணும்னு தேடி போயிருக்காவக்கா. போனவில வீட்டுக்குள்ளேயே விடாம விரட்டி பத்தி அடிச்சுட்டா போல. அதுலயே மனசு தாங்காம ரோட்ல நடந்து வர வர மயக்கம் போட்டு விழுந்துட்டாவக்கா. ஐயோ என்னம்மா சொல்லுத, நம்பவே முடியல உமா. அவி 2 பேரும் எங்க அம்மையை போல உண்டுமா, என் மகளை போல உண்டுமான்னு அவ்வளோ ஒத்துமையெல்லாம் இருந்தாவே. இது எப்படி நடந்திருக்கும், என்ன உமா சொல்லுத? ஆமாக்கா, அவிய இப்போ ஒத்தையில இருக்காவக்கா. பாவம் போல இருக்கு. யாரும் இல்லாம சாப்பிடறது கூட கையில துட்டு இல்லாம தனியா இருக்காவக்கா. உடம்பு வேற சரியில்லை பத்தியில, வயசானவிய. அதான் மனசு தாங்கள உங்கள்கிட்ட சொல்லிட்டு போவோன்னு வந்தோங்க்கா. என்ன உமா சொல்லுத, சாப்பிடறது கூட கையில துட்டு இல்லையா? ஆமா ராணியக்கா, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கக்கா, அதனாலதான் உமாவை கூட்டிட்டு வந்தேன். உண்மையாவே அவைகளுக்கு உடம்புக்கு முடியலக்கா. அவைய மகளும் இப்படி விட்டுட்டு போயிட்டா, அவைய ஒத்தையில இருக்காவ. வசந்தி உமா வாங்க வசந்தின்னு போய் பார்த்துட்டு வருவோம், நானும் வாரேன். ஏக்கா நீங்க இவ்வளோ தூரம் நல்லவில இருப்பேன்னு நான் நினைக்கலக்கா. நான் கூட இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட சொல்லும் போது கோவப்படுவீங்களோன்னு நினைச்சேன்க்கா. நீங்க உடனே வந்து பாக்குறேன்னு சொல்லுதீங்களக்கா. ஏக்கா வாங்கக்கா போய் பார்ப்போம், வாங்கக்கா. ராணி எங்க போனோம் நிக்க? ஏங்க நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் பட்டதெல்லாம் பத்தாதோ? இனி என்னத்தை நீ இறக்கணும்னு நிக்க? அண்ணே ஏன்னே கோவப்படுதியே, அவளுக்கு உண்மையாவே உடம்புக்கு முடியலனே, ஒத்தையில இருக்காவனே, பாவமா இருக்குனே, அதனால தானே வந்து சொன்னோம். அந்த பொம்பளை நடிப்பெல்லாம் உனக்கு என்னன்னு தெரியாதுமா. நீங்க 2 பேரும் சும்மா போங்க. நான் ரோட்ல போற விலையில ஏசுறது கிடையாது. பேசாம போயிருங்க, என் கோவத்தை கிளப்பாம. ராணி நீ எங்க போற? என்கிட்ட எதுவுமே கேட்காம சொல்லாம நீ பாட்டுக்கு போய் பார்க்க நிக்க. இழந்ததெல்லாம் பத்தாதா ராணி? நாம பட்ட கஷ்டம்லாம் போதாதோ? இப்பதான் நான் ஏதோ நிம்மதியா இருக்கேன், பொண்டாட்டி பிள்ளைகள் நல்லா இருக்கேன். அடுத்து என்ன நாடகம் நடத்துறக்கு அம்மையும் மகளும் இப்படி செய்தாளுவ? எங்க குடும்பம் நாங்க சந்தோஷமா சேர்ந்துட்டோம், ஒன்று சேர்ந்துட்டோம்னு மறுபடியும் பிரிக்கிறதுக்காக இந்த நாடகம் போடுதாளுவளோ? அவ வயிற்றுல காட்டி இருக்குன்னு சொல்லி ஏமாத்தினாதானே எங்க அம்மா. இப்போ மட்டும் மயக்குவதுன்னு சின்ன போய் சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு? அவளையெல்லாம் யாரும் இங்கேருந்து பார்க்கவும் போகக்கூடாது, கேட்கவும் போடக்கூடாது. அப்படி போகிற மாதிரி இருந்தால் என்ன இனிமேல் எதுலேயும் இழுக்காத ராணி. நான் எங்கேயாவது போய்க்கிறேன் கண்ணு காணாத இடத்துல. நான் வேணும்னு நினச்சின்னா நீ பாட்டுக்கு உள்ளே போ. அண்ணே அப்படி சொல்லாதீனே, அவிய நடிக்கிறனே, உண்மையாவே அவியலுக்கு முடியலனே.
இருக்கட்டும்மா, அதுக்கு என்ன பண்ண சொல்லுத? உண்மையாவே இவளுக்கு உடம்பு முடியலன்னா நான் என்ன செய்யணும்? நான் எவ்வளவு தூரம் அம்மா அம்மான்னு உயிரா இருந்தேன் அவிய மேல. என்ன நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரில என்ன ஏமாத்தி வீட்டை விட்டு விரட்டினாவ. இன்னைக்கு எந்த நம்பிக்கையில் அவையில போய் நான் பார்க்கணுங்க? ஒரு காசு பணம் சொத்துக்காக என்ன ஏமாத்தி வெளியே விரட்டினாவ. வேற எதுனாலும் பரவாயில்ல, மகளுக்கு கொடுக்கணுங்கிறக்காக என்ன ஏமாத்தி விரட்டினாவில்ல. இன்னைக்கு அந்த மகளே வந்து பார்க்கட்டும். என்ன எதுக்கு தேடணும் நிக்காவ? என்னால பார்க்க முடியாது. என்ன சேர்ந்தவளும் யாரும் அங்க வரமாட்டாவ. ராணி, உனக்கு நான் வேண்டாம்னு நினைச்சேன்னா நீ போ, நான் வேணும்னு நினைச்சினா நீ போக கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். நீங்க இப்படி சொன்னா நான் என்னங்க செய்ய முடியும்? அவங்க ரொம்ப உடம்புக்கு முடியாம இப்படி கிடக்காவன்னு சொல்லுது. அவ கேட்டுட்டு எப்படி நிக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். அப்படியா? போ, நீ வேணா போய் பாரு. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. போதுமா? நீ போய் அவளை பார்த்துட்டு அங்கே இரு. எங்க அம்மா நல்ல உன்னை ஏமாத்தி அனுப்புவா, வாங்கிட்டு வா. நீங்க ஏங்க அப்படி சொல்லுதியே? உமா, வசந்தி, அந்த பொம்பளை கூட நீங்களும் கூட்டு சேர்ந்துட்டீங்களோ? உங்களுக்கு எவ்வளவு துட்டுதாரேன்னா நல்லா இருக்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு இங்க வந்து சொல்லி கொடுக்குது அழுவ. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு உன்னை போய் சொல்ல சொன்னாலும் அப்படியே கீழே விழுந்து நடிச்சு எந்த ஆஸ்பத்திரி கொண்டு போனியே சொல்லு பாப்போம். உங்க 2 பேரையும் நடிச்சு இந்த மாதிரி போய் சொல்லு, அப்பதான் அவ வருவான்னு சொன்னாலோ. என் பொண்டாட்டி பேர்ல தான் சொத்தெல்லாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லலைனாலும் நாங்க கேள்விப்பட்டோம். இப்ப எப்படியாவது என் பொண்டாட்டி நைஸா அங்க வர வச்சு அந்த சொத்தை பூரா எழுதி வாங்கிறதுக்கு தானே இந்த ஆட்டம் போடுதிய. உங்க சொத்துனாலும் நாங்க எழுதி தாரோம். எங்களை சும்மா விட்டுற சொல்லுமா, தயவு செய்து இது நீங்க போய் அங்க 2 பேரும் சொல்லணும். என்ன அப்படியெல்லாம் பேசாதேன்னு அவளுக்கு உண்மையாவே உடம்பு சரியில்லாத சொல்லத்தானே வந்தோம். நாங்கெல்லாம் நடிக்கவும் இல்லை, பொய் சொல்லவும் இல்லைன்னு எனக்கெல்லாம் சொன்னா கூட பொய் வராது. நான் அப்படிலாம் நினைக்கலன்னு அவளுக்கு உண்மையாவே முடியல. எங்க அம்மா மாதிரி இருக்காவன்னு தான் சொல்லலான்னு வந்தோம். வந்துட்டீல, சொல்லணும்னு நினைச்சு சொல்லியாச்சுல. போங்க, எங்களெல்லாம் பார்க்க முடியாது. யாரு பார்க்கறாங்களோ பார்த்துட்டு போட்டோம், இல்லைன்னா ஒத்தையில கிடக்கட்டும். அந்த பொம்பளை அதுக்கு வேண்டியதானே எல்லாம் செஞ்சா, அவன் ஒத்தையில கிடக்கட்டும். என்னாலேனா பார்க்க முடியாது. என்ன சேர்ந்தவங்களும் யாரும் அங்க தேடி வரமாட்டாவ. அண்ணே இப்படியெல்லாம் பேசாதேன்னு அவைய வயசானவ பத்தியில தெரியாம எதுவும் தப்பு செஞ்சிருந்தாலும் நம்ம தானே மன்னிக்கணும். நீங்க அவையில மன்னிச்சு ஏத்திக்கிடுங்கன்னே, பார்க்கவே பாவமா இருக்கு. ஓ, அவ்வளோ பாவமா இருக்கோ? அப்போ வசந்தி, உன் வீட்டுல சும்மா தானே இருக்கு. ஒரு ஆளை பார்த்துக்கிடக்கு உன் வீட்டுல இடம் இல்லையோ? கூட்டிட்டு வேணா போய் வச்சுக்க. உனக்கு பாவமா இருந்துச்சுன்னா ஏன் தலையில எது கட்டணும்னு நினைக்க? நான் அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிச்சாச்சு. போதுமா? இதுக்கு மேல அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. என்கிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. உயிர் மட்டும்தான் இருக்கு. அதையும் பறிச்சுட்டு போடணுமோ? பிறகு என் 2 பிள்ளைகளும் அனாதையாக தான் ரோட்ல நிக்கணும். சொல்லதெல்லாம் சொல்லிட்டீல, மரியாதை இந்த இடத்த விட்டு போங்க. ஏக்கா வாக்கா. இங்க ஏங்க இப்படி பேசுனியே? கொஞ்சம் பொறுமையான்னு சொல்லி பார்த்துருக்கலாம்ல. எதுக்கு இப்படி பேசுதியே? ராணி, உனக்கு எதுவும் தெரியாது. பட்ட கஷ்டம்லாம் எனக்கு தான் தெரியும். நீ அனுபவிக்கலையோ? எவ்வளோ அழுவிச்ச? இன்னுமா உனக்கு புத்தி வராம இருக்கு? போய் வேலையை பாரு. வீட்டில் என்ன வேலை இருக்கு தொடர்ந்து போகணுன்னா போ. சும்மா கண்டவில பத்தி நீ எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? போய் வேலையை பாரு. இது அடுத்த புதுவிதமான நாடகமா இருக்கும். இப்ப சொத்து உன் பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சிட்டு பாத்தியா? அதனாலதான் உன்னை தேடி வாராவ. இத்தனை நாளும் உன்னை தேடி வந்தாவலாம். நீ பைய அதையும் ஒன்றை கூட்டு போய் ஏமாத்தி அதை எழுதி வாங்கணும். அதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் நடக்கு. நீ போய் உன் வேலை என்னமோ அதை பாரு. யாரையும் போய் பார்க்க வைக்கன்னு எனக்கு தெரியாம எதுவும் செஞ்ச. எனக்கு என்னைக்குனாலும் தெரிய வந்துச்சு, அவ்வளோதான். நான் பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம கண்ணு காணாம எங்கேயாவது போயிடுவேன், சொல்லிட்டேன். இதைய பார்க்கவே போகக்கூடாதுன்னு இப்படி குதிச்சுட்டு நிக்காவ. ஊர்க்காரவி அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுதாவ. நான் என்னத்தை செய்யட்டும்? என்னதான் அந்த பொம்பளை அப்படி கெட்டதாக தான் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லல. அவிய கோவத்துல ஒரு நியாயம் இருக்கு. இருந்தாலும் உடம்புக்கு முடியல, இப்படி ஒத்தையில சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்குன்னு கேட்கும்போது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாவில இருக்கு. என்னத்த சொல்ல? சின்ன பொண்ணு லட்சுமியை கடை போய் சொல்லி பார்ப்போம், என்ன சொல்லுதாவன்னு கேட்போம்.